சுபாபியாம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணஹ திவராப்தே. சாமி ஒரு நிமிஷம் இருங்க, நான் என் பெரிய பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசணும். இந்த நேரத்துல என்ன பேச போறீங்க? இரு, நீங்க போய் பேசிட்டு வந்துருங்க சார். ஆ சுபாபியாம் சுபேதினே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணஹ திவராப்தே ஸ்வேதவராகல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாம் சதமே கலியுகே பிரதமே பாச்சே. அம்மா பூமிகா, நீ நல்லபடியா குணமானதுக்கு அப்புறம் தான் இந்த நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் சின்னம்மா நிச்சயதார்த்தத்தை சீக்கிரம் வைக்கணும்னு சொன்னதுனாலதான் நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேம்மா. பூமிகா, நீ நல்லா இருந்தா எப்படி முன்னாடி நின்னு இந்த நிகழ்ச்சியை நடத்துவியோ அதே மாதிரிதான் இந்த நிச்சயதார்த்தத்தை இப்ப உன் முன்னாடி நான் பண்றேம்மா. உன் தங்கச்சியோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ மனசார வாழ்த்தணும்மா. ஆமா, அவ அப்படியே வாழ்த்திட்டாலும் நீங்க முதல்ல வந்து உட்காருங்க, நம்ம ஆரம்பிக்கலாம். जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सगाब्दे अस्मिन् व्यवहारिके प्रवादीनां षष्ट्याः संवत्सराणां वासरः वासरस्थो सौम्यवासरक्तायाम् एवं गुणविशेषेण सकलविशिष्टायाम् अस्यां शुभतिथौ. சாமி நீங்க படிக்க ஆரம்பிங்க. சரிம்மா. விநாயகர் துணை திருச்சி உறையூரைச் சேர்ந்த பாலசுப்ரமணி மாலா இவர்களின் புதல்வி செல்வி ஜோதிகாவிற்கும் சென்னை வசந்தா குமாரசுவாமி புதல்வன் செல்வன் கோபாலுக்கும் திருமணம் செய்து வைக்க பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. இரு வீட்டார் சம்மதத்துடன் கையொப்பம் இடப்படுகிறது. விடுமா என் செல்லம்ல பட்டு விட்டுற. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விட்டுருமா. கொடுத்துருமா. விடு சொல்றேன்னு விட்டுரு. கொடுமா, கொடுத்துரு. அதை வாங்குங்க. செல்லம்ல வேண்டாமா, அப்படிலாம் பண்ணப்படாது. விளையாட்டு சாமான் இல்ல, கொடுத்துரு. கொடுமா, கொடுல குழந்தை. நல்ல பண்ணணும், நீ சமத்து குழந்தை. கொடுத்துடுறா, கொடுத்துரு. அச்சோ, கிழிச்சிட்டியா? அச்சச்சோ. வாமா, வா 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 செல்லம், வா 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 வா. என்ன அத்தை இது? குழந்தை மடியில் தானே வச்சிருந்தீங்க, எது கீழே இறக்கி விட்டீங்க? பாருங்க என்ன காரியம் பண்ணிருக்கான்னு. ஏங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்க கொஞ்சம் பார்க்க வேணாமா? அதுமா. ஐயோ, பாத்தீங்களா உங்க பேத்தி பண்ண காரியத்தை பாத்தீங்களா? என்ன மாலா, எதுக்கு போய்?
குழந்தை பேப்பரை வாங்கி கிழிச்சிருக்கா, அது வாங்காம எல்லாம் வேடிக்கை பார்த்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க. அவர் ஒழுங்கா அப்பவே ஆரம்பிக்கலாம்னு சொன்னார்ல, அப்பவே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. இல்ல டைம் தான் மாறி இருக்குமா? பூமிகா கிட்ட பேச போனீங்க, அவளும் கிழிச்சிட்டா. மாலா, நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்குமா இந்த மாதிரி கோவமா பேசுற? அது குழந்தைம்மா, அதுக்கு என்ன தெரியும்? அதான் 2 காப்பி இருக்குல்ல, இன்னொரு காப்பி எடுத்து 2 குடும்பம் சைன் பண்ணா சரியா போச்சு. அப்புறம் என்னம்மா? வசந்தம்மா, உங்களுக்கு சம்மதம் தானே? பரிபூரண சம்மதங்க. கையெழுத்து போடனா கூட பரவாயில்ல, முதல்ல தட்டை மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணிடுவோம். அதெல்லாம் முடியாதுமா, சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. சாமி, 2வது காப்பி எடுங்க. பிரதமானம் பூதாய புருஷதேந்திரியே ஆயுஷேதேந்திரியே பிரதிதிஷ்டதி. தனம் தானியம் வசும் பகுபுத்திர லாபம் தோஷம் மஸ்தரோ தீர்க்கமாயு தீர்காயுரஸ்து மே. ஜோதிகா, ஓம்மா, ஓ, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருங்க. அந்த மலைநாட்டுக்காரி முன்னால நான் நினைச்ச மாதிரியே நிச்சயதார்த்தத்தை பண்ணி முடிச்சிட்டேன். சீக்கிரம் ஜோதிகா கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு இவள சாகடிக்கிறேன். எழுந்துருங்க எழுந்துருங்க, நல்லா இருங்க. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்கப்பா. அம்மா ஜோதிகா, உன் அக்கா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. மாப்பிளையும் கூட்டு போமா. போங்க மாப்பிள்ள, வாங்க. போமா. அக்கா, நீங்க தான் முதல்ல எங்க கல்யாணத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டீங்க. அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. எங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. மலைநாட்டுக்காரி, நீ உயிரோட இருக்கும்போதே உன் புருஷன் உன் தங்கச்சி கழுத்துலயே உன் கண்ணு முன்னாடியே தாலி கட்ட போற. ஆசீர்வாதம் பண்ணடி. எந்த பொண்டாட்டி கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம்? நான் லவ் பண்ற பொண்ணு என்னை விட டாலா அழகா நிறைய பணம் இருக்கிறவனா பார்த்து அவன் கூட ஓடி போயிட்டான். என் சாவு இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். காசு பிரச்சனை. நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. சரி, நான் ஃபோன் பண்றேன். சரி. ஐயா வணக்கம் ஐயா. வா பழனி, வா 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 வா. ஐயா நல்லா இருக்கியா? நிச்சயதார்த்தம் ஏம்பா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? எல்லாமே நல்லபடியா இப்பதான் முடிஞ்சது. ஆண்டவா. சரி, அப்புறம் பழனி, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சாமியார் கூட்டு போனியே, அவர் ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாருன்னு சொன்னியே, அது என்னன்னு கேட்டதுக்கு சாமியார் ஊர்ல விட்டு வந்து சொல்றேன்னு சொன்னியே, அப்படி என்னப்பா அந்த சாமியார் சொன்னாரு? ஐயா வந்த ஒரு பூமிகாவை பார்த்து, பூமிகா 7 நாள்ல நடப்பா. இன்னும் 7 நாள்ல அம்மா எழுந்து நடப்பாங்களாம்.
அப்புறம் இன்னும் 10 நாள்ல இந்த பூமிகா எதிரிகளை துரத்தி அடிப்பா. இன்னும் 10 நாள்ல எதிரிங்களை துரத்தி அடிப்பாங்கன்னு சொன்னாரியா? இவ தொட்டதெல்லாம் தொலங்கும். அம்மா கைப்பட்டதெல்லாம் தொலங்கும். இவ கால்பட்ட இடம் பொன்னாகும். கால்பட்ட இடம்லாம் பொன்னாகும்னு சொன்னாரியா? ஐயா, அந்த சாமியாரு ரொம்ப சக்தியுள்ள சாமியாரியா? எது அந்த சிவன் மேல சத்தியம். அவர் சொன்னா அப்படியே பலிக்கும். டேய் பழனி, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அவர் சொன்னது கண்டிப்பா பலிக்கட்டும். அவருக்கு கோயில் கட்டி கும்பிடுறேன்டா. போதுங்க. இந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. சரி. பூமிகா, இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்க. நீ முன்னால இருந்த கண்குளிர பார்த்து நடத்த வேண்டிய நிச்சயதார்த்தத்தை என்ன நடக்குதுன்னே தெரியாத நிலையில இந்த நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. இப்படி ஒரு சம்பந்தம் அமையறதுக்கு முயற்சி பண்ணதே நீதான். என்கிட்ட இதையெல்லாம் எடுத்து சொல்லி என் சம்மதத்தையும் வாங்கின. கடைசியில உன் சம்மதத்தை பெற முடியாம போயிடுச்சேம்மா. நீ நல்லா குணமாவதுக்குள்ள நான் என்னமோ அவசரமா நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டோமோன்னு என்னோட உள் மனசு சொல்லுதுமா. இந்த நிச்சயதார்த்தம் உன் குழந்தைக்கு பிடிக்கவே இல்லம்மா. அந்த நிச்சயதார்த்த ஓலைய கிழிச்சிட்டா. அது மட்டும் இல்லம்மா, இந்த கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் கோபாலுக்கும் ஜோதிகாவுக்கும் நடக்க போற கல்யாணம் பிடிக்காத மாதிரியே இவ ஒவ்வொரு தடவையும் நடந்துக்கிறா. இவ பண்றதையெல்லாம் பார்த்தா சின்ன குழந்தை பண்ற மாதிரி தெரியலம்மா. ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு பண்ற மாதிரி இருக்க. அதாம்மா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆமாம்மா, ஆனா இந்த கல்யாணத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி தான் என் மனசுக்கு படுதுமா. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியுமா? நான் பயப்படுற மாதிரி அசம்பாவிதம் ஏதாவது நடந்துச்சுன்னா உன் மக தேவிக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். பூமிகா, 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 அம்மா, தேவிகா, அம்மா பாருமா. அம்மா, அம்மா கண்ணை செஞ்சுட்டா. என் பொண்ணு குணமாயிட்டா. என் பொண்ணு குணமாயிட்டா. மாலா, மாலா, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. என் பொண்ணு குணமாயிட்டா. வாங்க, சீக்கிரமா வாங்க. என் பொண்ணு பூமிகா குணமாயிட்டா.
அவ கண்ணை அசைச்சிட்டா. மாலா, எல்லாரும் வாங்க. என் பொண்ணு பூமிகா குணமாயிட்டா. பூமிகா, என்னங்க பூமிகா, மாலா, என் பொண்ணு பூமிகா குணமாயிட்டா. ஆமா, என்னப்பா சொல்றீங்க? ஆமா, என் பொண்ணு குணமாயிட்டா. எதை வச்சு சொல்றீங்க சார்? அது அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல கைய செஞ்சதுல அது இப்ப கண் சிமிட்றா. ஒவ்வொரு உறுப்பும் அசைய ஆரம்பிச்சது. அப்ப என் பொண்ணு குணமாயிட்டான்னு தானே அர்த்தம்? இல்ல இல்ல, என் பொண்ணு குணமாயிட்டா. நிச்சயதார்த்தம் நடந்த நல்ல நேரத்துல தான் ஒரு நல்லது நடந்திருக்கு இல்லடா? ஆமாமா. டாக்டர் போன் பண்ணு. போ போ போ. அந்த பண்றமா. டேய், என்னடா அவ நிஜமாவ குணமாயிட்டாளாடா? ஆமாமா, அந்த ஆள் சொல்றத வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அவ குணமாயிட்டே வர மாதிரி தான் தோணுது. தேவிகா, அம்மா பாருமா. அம்மா, பாத்தியா பாத்தியா? அம்மா, அப்ப நம்ம கதி அதோ கதி தானா? டேய், ஏன்டா இப்படி அபசகன மாதிரி பேசுற? ஹாஸ்பிடல்ல அன்னைக்கே அவளுக்கு ஊசி போட்டு காலி பண்றேன்னு சொன்னல, அது அங்க நடக்கல. அத வீட்ல செய், புரிஞ்சுதா? நடி நடி, போன்ல பேசுற மாதிரி நடி. சார். ஆமா டாக்டர், இவங்க குணமாயிட்டாங்க. ஆமாமா, இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. ஓகே ஓகே. தேவிகா, அம்மா குணமாயிட்டா. ஆமாண்டா செல்லம், இனிமே ஒண்ணும் ஆகாது. வா. ஐயா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து டேபிள்ல வச்சுட்டேன். வாங்கியா சாப்பிடலாம். எதுவுமே வேண்டாம். சாப்பிடாமலே என் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ஐயா, அப்படியே சந்தோஷமான செய்தி சொல்லுங்கயா. டேய் பழனி, உன் வாயில சக்கரை தாண்டா போடணும். நீ கூட்டிட்டு வந்தே ஒரு சாமியார், அவர் சொன்னா பலிக்குன்னு சொன்னல. ஆமாயா, அவர் சொன்னது பலிச்சிருச்சுடா. ஐயா, என்னையா சொல்றீங்க? அதான், இன்னும் 7 நாள்ல என் பொண்ணு எழுந்து நடப்பான்னு சொன்னார்ல. ஆமாயா, அதுக்குண்டான அறிகுறி தென்பட்டுருச்சுடா. என் பூமிகாவுக்கு நினைவு தெரிஞ்சு கண்ணு அங்க இங்க சுத்தி முத்தி பாக்குதுடா. ஐயா, கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. அந்த சாமியில ஒரு நாள் வீட்டுக்கே கூட்டு வரேன்யா. ஆமாண்டா பழனி, நிச்சயமா கூட்டு வாடா. வாடா, கூட்டிட்டு வாடா. வந்து அந்த சாமியார என் கண்ணு முன்னால காமிடா. அவர் சொல்றத என் காதார கேட்கணும்டா. கண்டிப்பா கூட்டு வரியா? இந்தா. ஐயா, இதெல்லாம் எதுக்குயா? ஓ, போய் சாப்பிடு முதல்ல. ஐயா, நான் போய் வேலையை பாக்குறேன். சரி சரி சரி. என்ன இங்க நிக்கிறீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, முதல்ல உள்ள போய் சாப்பிடுங்க. நான் போய் பூமிகாவை பார்த்து அம்மாவை பார்க்கலாமா? மா, என்னம்மா இது? ஏன்டா பயப்படுற? இப்ப நாம அங்க என்ன பேசணும்? ஊசி போடணும்னு பேசிக்கிட்டோம்ல. இன்னைக்கு நைட்டு ஊசி போட்டு காரியத்தை முடிச்சிடு. என்ன சார், என்னென்னமோ சொன்னீங்க? அர்ச்சனா தூக்கி உள்ள வச்சிடலாம், இனிமே நான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணின்னு எல்லாம் சொன்னீங்க. எல்லாம் இப்படி சொதப்பிடுச்சு. சொதப்பனத்துக்கு காரணமே நீதான். உனக்கு எவ்வளவு அருமையான பிளான் கொடுத்தேன். கிளிப்புள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்தேன். அந்த நகையை கொண்டு போய் பீரோல வைன்னு சொன்னா நீ அதை கூட ஒழுங்கா செய்யல. நீ எதுக்குமே லாயக்கில்ல ரோஜா. டோட்டலி அன்ஃபிட். சின்ன பசங்களை நம்பி காரியத்துல இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியா போச்சு. உன்னை நம்பி நான் இறங்கி செருப்பால் அடி வாங்காததான் மிச்சம். என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு மட்டும் அவமானம், எனக்கும் சேர்த்தானே அவமானம். ரோஜா, நீ அந்த வீட்டு மருமக. நீ எவ்வளவு வேணா அவமானப்படலாம். ஆனா நான் அப்படி இல்ல. சமுதாயத்துல செல்வாக்கான ஆள். என் அதிகாரம் கொடி கட்டி பறக்கும். அந்த அர்ச்சனா என் கொடியை தலைகீழ கட்டி விட்டுட்டான். அந்த அர்ச்சனா போட்ட கருணை பிச்சையில நான் இப்ப வாழ வேண்டியதா போச்சு. அந்த அர்ச்சனா என்ன பிச்சைக்காரனாக்கிட்டான். அவளை நான் பிச்சைக்காரி ஆக்கணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அந்த அர்ச்சனா கையில ஒரு முக்கியமான ஃபைல் இருக்கு.
கிரானைட் குவாரி சம்பந்தமா பல ரகசிய தகவல்கள் அதில் இருக்கு. அதில் என் பேரும் அடங்கியிருக்கு. அர்ச்சனா என்னை குறி வச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஃபைல் காணாமல் போனோம். அது மாயமாக மறைஞ்சு போகணும். அதுக்கு நீ தான் எனக்கு உதவணும். அந்த ஃபைலை திருட சொல்றீங்களா? அதே தான் சார். மாட்டினோன்னா அவ்வளோதான். அர்ச்சனா என்னை தொலைச்சி கட்டிடுவா. நீ மாட்டினா தானே. நீ மாட்டுறதுக்குள்ள அர்ச்சனாவை நம்ம மாட்டி விட்டுருவோம். சரி சார், செய்கிறேன். அந்த ஃபைலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. தரேன். இந்தா. குடும்பத்தை பொண்ணு மனசெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கியா? என் அர்ச்சனாவோட நேருக்கு நேரம் மோதி சகிக்க முடியாம கோட மாதிரி எங்க குடும்பத்தை பொண்ணுகளை பகடகாயா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற. உனக்கு அற விழுந்திருக்கு. ஆனா நீ கற்பனை பொண்ணுங்கிறதுனால உன்னை சும்மா விட்டேன். வீட்டுக்கு போ. போ வீட்டுக்கு. நடரா ஸ்டேஷனுக்கு. எம்எல்ஏ கை வச்சுட்டியா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஏய் வாங்கடா. வந்து அவனை பொலங்கடா. வாங்கடா. வாடா.